எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல இட்லி தோசை மாவோட ரெசிபி ஷேர் பண்றேன். மெஷர்மெண்ட் வித் கிரைண்டிங் டிப்ஸோட இருக்கும். பிகினர்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் எப்பவுமே இந்த படியில தான் மெஷர்மெண்ட் எடுப்பேன். 1 1/2 படி கரெக்ட்டா எடுத்திருக்கேன். இட்லி அரிசி மட்டும். இதுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். வீட்ல எல்லார் வீட்லயும் இருக்கும். டீ டம்ளர் குட்டியா இருக்கும். அதுல 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 1/2 படி இட்லி அரிசி, 2 டம்ளர் கருப்புளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து கூடவே கொஞ்சமா வெந்தயமும் அப்படியே ஊற போட்டு வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட்டு ஊற போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் வாஷ் பண்ணா அழுக்குலாம் நல்லா வரும். இந்த அரிசிலலாம் ரொம்பவே அழுக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு 5 to 6 டைம்ஸாவது நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணீல ஊற போட்டு வச்சுக்கலாம். நானும் மாவு அரைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலாம் நெறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். இட்லி, தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்ட்டு. அதில 4:1, 5:1 இந்த மாரி சொல்லுவாங்க. அதுவும் இன்னும் ஒரு சில வீடியோல 3:1லாம் சொல்லுவாங்க. நான் எப்பவும் இந்த மாரி தான் அரைக்கிறது. ஒரு படியில கரெக்ட்டா இந்த உளுந்துக்கு எடுத்த டம்ளர்ல 7 டம்ளர்ஸ் வரும். அதாவது 7:1 தான் என்னோட ரேஷியோ இப்ப வரைக்குமே. கொஞ்சம் மட்டும் உளுந்து சேர்த்து எடுத்துப்பேன். நான் ஒரு 5 to 6 இயர்ஸாவே இப்படி தான் மாவு அரைச்சுட்டு இருக்கேன். எனக்கு இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பணியாரம்னு எல்லாமே நல்லா தான் வருது. இந்த 4:1, 3:1 ரேஷியோக்குலாம் எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. யாராவது அந்த மாரி அரைச்சிருக்கீங்களா? இல்ல இந்த மாரி என்ன மாரி அரைச்சிருக்கீங்களான்னும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. 4:1லாம் அரைச்சா அவ்வளோதான். எனக்கு சுத்தமா இட்லியும் நல்லா ஃப்ளஃபியா வராது. தோசையும் பிஞ்சு பிஞ்சு போய் தான் வரும். அந்த மாரி தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. கழுவுற தண்ணிய வேஸ்ட் பண்ணாம செடியெல்லாம் இருந்ததுன்னா, அத தனியா சேவ் பண்ணி வச்சு செடிக்கு ஊத்தலாம். ரொம்பவே நல்லது. பூ பூக்கிற செடியெல்லாம் ரொம்ப நல்லாவே பூக்கும். எப்ப நான் மாவு அரைச்சாலும் அத தனியா எடுத்து வச்சுட்டு செடிக்கு ஊத்துறது தான் வழக்கமா வச்சிருக்கேன். அரிசி மினிமம் 5 ஹவர்ஸாவது ஊறணும். அதுக்கு மேல 6 to 7 ஹவர்ஸ் ஒரு சில பேர்லாம் ஹோல் நைட் கூட ஊற வைப்பாங்க. நானும் அந்த மாரி ஊற வச்சு அரைச்சிருக்கேன். அப்படி கூட அரைக்கலாம். ஆனா அட்லீஸ்ட் மினிமம் 5 ஹவர்ஸாவது ஊற வைக்கணும். அப்படி ஊறினா தான் கிரைண்டர்ல சீக்கிரமாவும் அரைப்படும். சீக்கிரமா மாவும் புளிச்சு வரும். வெள்ளை உளுந்தா இருந்தா 1 to 1 1/2 ஹவர்ஸ்லயே ஊறிரும். இது கருப்பு உளுந்துங்கிறனால அரிசி ஊறுற டைம் அதுவும் எடுக்கும். அதனால தான் ஒரே டைம்ல எல்லாமே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே ஊற வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5 to 5 1/2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கரெக்ட்டா அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பவுமே இந்த 1 1/2 படி தான் நான் எங்களுக்கு ஊற வைப்பேன். ஒரு 5 டேஸ், 6 டேஸ் பக்கமாவே எங்களுக்கு வந்துரும். 1 வீக் ஃபுல்லா பிரச்சனை இல்லாம ஓடும். அதனால எப்பவும் 1 1/2 படி தான் ஊற வைக்கிறது. 1 1/2 படியா இருந்தா கரெக்ட்டா 3 ரவுண்ட். அரிசி 2 ரவுண்ட், உளுந்து 1 ரவுண்ட் அந்த மாரி தான் எப்பவும் அரைப்பேன். உளுந்து ஈஸியா எடுத்துறலாம். இந்த மாரி அழகா பந்து மாரி விழும் எடுத்துறலாம். பட் அரிசி எடுக்கிறது தான் நெறைய பேருக்கு சிரமமா இருக்கும். கீழ கீழ ஒழுகுற மாரி இருக்கும். அந்த மாரி இருக்கவங்களுக்குலாம் ஒரு குட்டி டிப்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அரிசி போட்டுக்கலாம். கூடவே ஒரே ஒரு கைப்பிடி அளவு மட்டும் உளுந்து போட்டுக்கலாம். அதனால மாவு கொஞ்சம் ஈஸியா எடுக்க வரும். செகண்ட் ரவுண்ட் உளுந்து போட்டுக்கலாம். அது ரொம்பவே ஈஸியா பந்து மாரி வந்துரும். ஈஸியா எடுத்துக்கலாம். 3 ரவுண்ட் அரிசி போட்டுக்கலாம். இந்த டைம் எடுக்கவே தேவையில்ல. அப்படியே எடுத்து பாத்திரத்துல கமுத்தி ஊத்திக்க வேண்டியது தான். உளுந்த வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல தண்ணி ஊத்தி அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள ஊற வச்சுட்டா அரைக்கும்போது அப்படியே எடுத்து அரைச்சுக்கலாம். மெஷின் சூடாகாம இருக்கும். அரிசி எப்பவுமே ரொம்ப நைஸாவும் அரையக்கூடாது. ரொம்ப கொரகொரப்பாவும் அரைக்கக்கூடாது. ரொம்ப நைஸா இருந்தா தோசை நல்லா வந்துரும். இட்லி சுத்தமா வராது. இதுவே ரொம்ப கொரகொரப்பா இருந்தா 2மே நல்லா வராது. சப்போஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப நைஸா அரைஞ்சிருச்சு. நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்த ரவுண்ட் ஓரளவுக்கு கொரகொரப்பா இருக்கிறப்பவே எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு அரைக்கிறது கூட அரைச்சிரலாம். அதெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது தான் சிரமம்னு நெறைய பேர் நெனைப்பாங்க. அத அரைச்சு கலந்து வச்சுட்டு கையோட கழுவி வச்சுட்டா வேலையே தெரியாது. ஈஸியா பண்ணி முடிச்சிரலாம். ஃபர்ஸ்ட்டு அடுத்த நாளுக்கு தேவையான மாவு மட்டும் தனியா நான் எடுத்து வச்சுட்டேன். மத்த மாவெல்லாம் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுருவேன். ஒவ்வொரு டைமும் நம்ம புளிக்காம ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ற மாரி இருக்கும். கடைசியா இந்த கல்லுலலாம் இருக்கிறது தான் எடுக்கிறதுக்கு நெறைய பேருக்கு சிரமமா இருக்கும். அது ரொம்பவே ஈஸி தான். கல்லுல இருக்கிறதெல்லாம் சுத்தமா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு, தண்ணி எல்லா பக்கமும் ஊத்தி கையாலேயே அடிச்சு விட்டுக்கிட்டா இருக்க எல்லா மாவும் வந்துரும். நெறைய பேரு இப்பவும் சொல்லி கேட்க முடியுது. இட்லினாவே வெள்ள வெளேர்ன்னு இருக்கணும், மல்லிகைப்பூ மாரி இருக்கணும் அப்டின்லாம் நெனைப்பாங்க. இப்போ ரீசென்ட்டா நெறைய பேர் சொல்லி நம்ம கேட்குறோம் டாக்டர்ஸ்லாம். எதா இருந்தாலும் அது அழுக்கு கலர்ல இருந்தா தான் நல்லது. உளுந்து வந்து அத பாலிஷ் பண்ணிட்டா அதுல அவ்வளவா சத்து இல்ல. இந்த மாரி முழு கருப்பு உளுந்தா எடுத்துக்கிட்டா தான் ரொம்பவே சத்து. லேடீஸ்க்கு மட்டும் இல்ல, ஜென்ரலாவே எல்லாருக்குமே முதுகெலும்புக்குலாம் ரொம்பவே நல்லது. கால்சியம் அதிகமாவே இருக்கு. அதனால நம்மளால எப்பலாம் முடியுதோ அப்பலாம் முடிஞ்ச அளவுக்கு கருப்பு உளுந்தாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு சில பேர் இந்த உடைச்ச உளுந்த
ரொம்ப கழுவி அதில இருக்க கருப்பு தோல் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அரைப்பாங்க. அதுக்கு நம்ம வெள்ள உளுந்தாவே யூஸ் பண்ணிட்டு போலாம். யூஸ் பண்ணா முடிஞ்ச அளவுக்கு இந்த உடைச்ச கருப்புளுந்தா இல்லாம முழு கருப்புளுந்தா வாங்கி யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. கடைசியா இந்த கிரைண்டர்ல இருக்க மாவெல்லாம் எடுக்கிறதுக்காக தண்ணி ஊத்தி அலசி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த தண்ணிய நான் டம்ளர்ல அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருவேன். எப்படியா இருந்தாலும் இட்லி, தோசை 2த்துக்குமே கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாரி தண்ணி ஊத்தி கலப்போம். அப்ப இந்த தண்ணிய யூஸ் பண்ணிப்பேன். இந்த கல்ல வாஷ் பண்றது தான் ரொம்பவே முக்கியமான வேலை. எல்லா பக்கமும் கொஞ்சம் நல்லா பார்த்து கிளீன் பண்ணி வைக்கிறது பெட்டர். இல்லன்னா எங்கேயாவது இருந்ததுன்னா, அடுத்த டைம் அரைக்கும்போது நல்ல மாவு கூட கலக்க சான்ஸ் இருக்கு. தேவையில்லாம பிரச்சனைய இழுத்து விட்டுரும். அதனால நல்லா வாஷ் பண்ணி, சன் ட்ரை பண்ணி, அதுக்கப்புறமா எடுத்து வைக்கிறது தான் பெட்டர். நான் எப்பவும் சன் ட்ரை பண்ணிட்டு அடுத்த நாள் தான் கிரைண்டர்லாம் எடுத்து வைப்பேன். நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்க்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்ல வெயிலா இருந்தா 6 ஹவர்ஸ்க்குள்ள கூட புளிச்சிரும். ஆனா இந்த பெங்களூர்ல சம்மர்லனா கூட ஒரு நைட் ஃபுல்லாவே நல்லா புளிக்காது. ஒரு 12 ஹவர்ஸாவது ஆகணும். காலையில அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். புளிச்சிருந்தது. பட் ரொம்பலாம் நல்லா புளிக்கல. பட் இருந்தாலும் நான் இட்லி ஊத்தி காட்டுறேன் பாருங்க. இட்லி நான் 2 விதமாவும் செய்வேன். துணி போட்டும் செய்வேன். இந்த மாரி ஆயில் தடவியும் செய்வேன். ஆயில் தடவி செய்றது நல்லது இல்ல தான். பட் நான் பார்த்தீங்கன்னா, ஒரே 1 ட்ராப் தான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அதையே எல்லா இடத்துலயும் தடவி நான் இட்லி ஊத்தி எடுத்துக்கிட்டேன். இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சிரலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி மாவ ஊத்தி அதுக்குள்ள வச்சா ஒரு 9 to 10 மினிட்ஸ்லயே இட்லி நல்லா சூப்பர் சாஃப்ட்டா வெந்து வந்துரும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஈஸியா இட்லி பாத்திரத்துலருந்து எடுக்க வந்தது. நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கு. இன்னும் கம்ப்ளீட்டா புளிக்கல. இன்னும் புளிச்சதுன்னா, இன்னும் சூப்பரா இட்லி சாஃப்ட்டா வரும். இந்த மாவுலயே இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து தோசை, ஊத்தாப்பம்லாம் ஊத்தி காட்டுறேன் பாருங்க. அதுவுமே நல்லா தான் வரும். கருப்பு உளுந்துங்கிறனால தான் ஒயிட் கலர்ல இல்லாம இந்த கலர்ல இருக்கு. இன்னும் கம்ப்ளீட்டா 100% புளிக்கல. அதனால தான் இந்த மாரியும் இருக்கு. இன்னும் நல்லா புளிச்சிருந்தா இன்னும் சூப்பரா வரும். இந்த மாரியும் அரைப்பேன். இன்னொரு விதமா வெள்ள உளுந்து யூஸ் பண்ணியும் அரைப்பேன். அந்த மாரி அரைக்கிறது எப்படின்ட்டு இன்னொரு வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது இத விடவே சூப்பரா வரும். இந்த விளாக் இதோட முடியுது. நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல எல்லாரையும் மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய்.